அப்பதான் மீனா ரவிய கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தா. அம்மாடி மீனா, இதுதான் இந்த ஊர்லயே உள்ள பெரிய பூங்கா. இப்படியே வலது பக்கமா போனா மார்க்கெட் இருக்கு, இடது பக்கமா போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு. மாமனார் சண்முகம் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ மாமியார் லக்ஷ்மி அம்மா, ஆமா உங்க மருமக சின்ன குழந்தை பாருங்க, தொலைஞ்சு போகிறதுக்கு பார்த்து கவனமா வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினாங்க லக்ஷ்மி அம்மா. மீனா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, இதெல்லாம் அவளுக்கு புதுசு, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தானே, இதையெல்லாம் கத்துக்கலையா என்ன? அதே மாதிரி மீனாவும் கத்துப்பா. அம்மாடி மீனா, இதெல்லாம் நீ கவனமா பாத்துக்கோமா. இப்படியே பேசிக்கிட்டு 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. மீனா கிராமத்து பொண்ணு, ஆனா லக்ஷ்மி அம்மாவுக்கோ சிட்டில வளர்ந்த பொண்ணுதான் தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்பா சண்முகம் கிராமத்து பொண்ணுக்கு தான் குடும்பத்தை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லி மீனாவை கல்யாணம் பண்ணியும் வச்சாரு. ரவிக்குமே இதுல சம்மதம் தான். ஆனா லக்ஷ்மி அம்மா தான் மீனாவை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில 3 பேரும் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. அப்போ டைனிங் டேபிள்ல பார்த்தா மீனா 10 வெரைட்டியான சாப்பாட்டை செய்து வச்சிருந்தா. அத பார்த்தோன்னா லக்ஷ்மி அம்மா, ஒரு வேலைக்காக யாராவது இவ்வளவு பண்ணுவாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம எல்லாமே ஆயில் ஐட்டமா இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும் அப்படின்னு திட்டவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ சண்முகமும் ரவியும், அம்மாடி மீனா, சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குமா, ஆனா இவ்வளவு ஐட்டம் இனிமேல் செய்ய வேண்டாம், அளவா செஞ்சா போதுமா. சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரியே இனிமேல் செய்யறேன் அப்படின்னு மீனாவும் கேட்டுக்கிட்டா. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, இந்த சாப்பாடெல்லாம் ஒன்னும் நான் செய்யற அளவுக்கு ருசி இல்ல, சுமாராதான் இருக்கு அப்படின்னு மட்டம் தட்டவும் ஆரம்பிச்சாங்க. மீனா இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம இன்னும் கத்துக்கணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வாரமும் ஓடி போனது. ஒரு நாள் சண்முகமும் ரவியும் வீட்டுக்கு வரும் பொழுது லக்ஷ்மி அம்மா மீனாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா அறிவே இருக்காதா என்ன? எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ரவி, ஏமா என்ன ஆச்சு, எதுக்கு மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்தடா சொல்ற, இவ ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறா. என் சேலைய அயன் பண்ணி வெயின்னா எப்படி கருக்கி வச்சிருக்கான்னு பாரு. அது மட்டும் இல்லடா, வீட்டை தொடக்க சொன்னா மாப்பிள்ள தொடக்காம கையில தொடச்சு வச்சிருக்கா. நானு வலிக்கியே விழுந்திருப்பேன். அது மட்டும் இல்லடா, சாயங்காலம் 6 மணி ஆனா சாம்பிராணிய போட்டு வீடு ஃபுல்லா புகையா பண்ணி வைக்கிறா. அதனாலயே எனக்கு ஆஸ்துமா அதிகமாயிருச்சு அப்படின்னு வழக்கம் போல திட்டவும் ஆரம்பிச்சாங்க. அம்மாடி மீனா, இங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, சிட்டிக்கு தகுந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ அப்படின்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், சிட்டி மருமகளா இருந்தா இதையெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்கன்னு. எங்கிருந்தோ ஒன்னும் தெரியாதவளை கூட்டிட்டு வந்து இருக்கீங்க. மறுபடியும் மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போச்சு. அடுத்த நாள் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ மார்க்கெட்ல அவங்க ஃப்ரெண்டு கவிதாவை பார்த்தாங்க. என்ன கவிதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்க லக்ஷ்மி, பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சிட்டிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நீ எல்லாம் பரவாயில்ல கவிதா, சிட்டி மருமகளை எடுத்துட்டா. ஆனா என்ன பாரு, எனக்குன்னு கிராமத்துல இருந்து ஒருத்தி வந்து வாச்சிருக்கா அப்படின்னு வழக்கம் போல மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் கேட்ட மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்ப கவிதா, நீ வேற லக்ஷ்மி, சிட்டி மருமகதான், ஆனா ஒரு வேலையும் செய்யறதில்ல. வேலைக்கு போனானா வீட்டுக்கு வரா, மத்த வீட்டு வேலையெல்லாம் ஏன் தலையில கட்டிடுறான். உனக்காச்சும் பரவாயில்ல, கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, வீட்டு வேலையெல்லாம் அவளே பாத்துப்பா. நீ சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னா வேலைக்காரி வச்சாலே போதும். இதுவே படிச்ச மருமகளா இருந்தானா பேங்குக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கு போய் குடும்பத்தை இன்னும் நல்லா பாத்துப்பா. இந்த மாதிரி
ஒன்னும் தெரியாதவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். தொடர்ந்து மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருந்தாங்க. மீனாக்கு இதெல்லாம் கேட்டு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கும் போனாங்க. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரத்திலேயே ரவி ஃபோன் பண்ணிருந்தான். அம்மா, எங்க கல்யாணம் கிராமத்துல நடந்தனால மீனாவை நிறைய பேரு பார்க்கல. அதனால ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருங்கம்மா அப்படின்னு ரவி சொன்னா. வீட்ல சமைக்கிற வேலை எல்லாத்தையும் மீனா ஒருத்தியே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா. வழக்கம் போல லக்ஷ்மி அம்மா வேலை செய்யும் போது குறை சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அங்கிருந்த சிலர், ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது, நான் 5வது தாங்க படிச்சிருக்கேன். என்ன ரவி, நீ இவ்வளவு நல்ல போஸ்டிங்ல இருக்க, ஆனா உனக்கு 5வது படிச்ச பொண்ணா அப்படின்னு கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அத சொல்லுங்க தம்பி, நல்லா படிச்ச பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்பாவும் பையனும் என் பேச்ச கேட்டாங்களா என்ன அப்படின்னு எல்லாத்து முன்னாடியும் மீனாவை அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ இன்னொருத்தர், அவங்க படிக்கலைன்னா என்ன, வீட்டு வேலையெல்லாம் நல்லா பண்றாங்க, நல்லா சமைக்கிறாங்க. அவங்க சமைச்ச சாப்பாட்டை தானே நம்ம சாப்பிட்டோம், நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் மீனாக்கு சப்போர்ட்டும் பண்ணினாங்க. அப்ப ரவி, அவ படிக்கலைன்னா என்ன, அதுதான் நான் படிச்சிருக்கேன்ல. குணத்துல அவ ரொம்ப நல்ல பொண்ணு, என்னையும் சரி எங்க வீட்டையும் சரி ரொம்ப நல்லா பாத்துக்கிறா அப்படின்னு ரவி சப்போர்ட் பண்ணனா. அது மட்டும்தான் மீனாக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இப்படியே தினம் தினம் மீனாவை லக்ஷ்மி அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மீனா எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறது மட்டும் இல்லாம சிட்டி லைஃப்க்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கவும் ஆரம்பிச்சா. அப்ப ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, யா மீனா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாரேன், நீ வீட்லயே இரு. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா அங்கிருந்து கிளம்பி போனாங்க. ரொம்ப நேரமும் ஆச்சு. அப்ப மீனா, என்ன அத்தை போய் ரொம்ப நேரம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவளும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரமா லக்ஷ்மி அம்மாவை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, ஏமா இன்னும் எவ்வளவு நேரமா ஆகும் அப்படின்னு ஒரு நர்ஸ் கிட்ட கேக்கும்போது, அப்போ, ஏம்மா எத்தனை முறை கேப்பீங்க, கூப்பிடும் போது வாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சிடுசிடுன்னு பேசினாங்க. இதையெல்லாம் பார்த்த மீனா, ஏங்க வயசானவங்க ரொம்ப நேரமா நிக்க முடியாம தானே கேக்குறாங்க, இவங்கள பாத்துக்க வேண்டிய வேலையில தான் நீங்க இருக்கீங்க, வர பேஷண்ட இப்படி அவமானப்படுத்துறதுக்கு இல்ல, உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்க அப்படின்னு மீனா கோவமா பேசும்போது, ஏம்மா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, ஏதோ வேலை அதிகமா இருந்தனால நான் டென்ஷன்ல கத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள, எத்தனை பேர் முன்னாடி நான் இவளை திட்டி இருப்பேன், அசிங்கப்படுத்தி பேசியிருப்பேன், ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தி என்ன திட்டாங்கறனால உடனே எப்படி சண்டை போடுறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க. இப்படியே பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கும் போனாங்க. போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. மீனா, ஹாஸ்பிட்டல்ல நீ ரொம்ப சரியா பேசின, நான் உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி பேசினாலும் நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற, படிச்சிருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சேன், ஆனா நீ குணம் இருந்தாலே போதும்னு நிரூபிச்சுட்டமா அப்படின்னு தன்னுடைய தப்ப புரிஞ்சு மன்னிப்பும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி குறையுமே சொல்லாம மீனாவை முழுசா மருமகளா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மருமகளோ கிராமத்து மருமகளோ யாரா இருந்தாலும் குடும்பத்தை அனுசரிச்சுட்டு அதை எப்படி இன்னும் முன்னேற்றலாங்கிறதுக்கு அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தாலே போதும், சந்தோஷமா வாழலாம். அழகான கிராமத்துல அழகான வீடு, வீட்டை சுற்றிலும் தோட்டம். அந்த வீட்ல வடிவுடைய மகன் ராஜு, மகள் உமா, அப்புறம் மருமக அமுதாவுடன் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அமுதாவுக்கும் ராஜுவுக்கும் திருமணமாகி 4 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அவங்களுக்கு குழந்தையே இல்ல. ஏன் அமுதா,
காலையிலயே எங்க போன? இங்க வீட்ல இவ்வளவு வேலை கிடக்குது, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு மாமியார் தன் மருமகள் அமுதாவை திட்டினாங்க. அத்தை, நம்ம வாழை தோட்டத்துல வாழைக்குலையெல்லாம் காய்ச்சி தொங்குது, அதை பறிக்கத்தான் போயிருந்தேன் ஆர்வமா அமுதா சொல்ல. அண்ணி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை இல்லாத நீங்க வாழைக்குலை எல்லாம் பறிக்க கூடாது. காய்கிற மரமும் செடியும் பக்கத்துல கூட போகக்கூடாது. அப்படி போனா அந்த மரமும் செடியும் காய்க்கிறதவே நிறுத்திடும், கருகி போயிடும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க பாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. உமா சொல்றத கேட்ட அமுதாவுக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. என்ன உமா இப்படி பேசுற? குழந்தை பிறக்கிறது கடவுள் கொடுக்கறது, அதுக்கும் நான் வாழைத்தோட்டத்துக்கு போனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல. அண்ணி, நான் ஒன்றும் சொல்லல, எங்க பாட்டி சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா உமா. ஏன் அமுதா, உன்னை யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா? சொன்ன வேலைய மட்டும் செய், அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனமெல்லாம் செய்யாத, புரியுதா? மாமியார் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு உள்ள போனாங்க. அமுதா, என்ன பிரச்சனை? அம்மா யார திட்டிக்கிட்டு இருக்காங்க? ராஜு கேட்க. அத்தை யாரங்க திட்டுவாங்க? என்னத்தான் குழந்தை இல்லாதத காரணமா காட்டி தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பத்தாவதுக்கு உங்க தங்கச்சி வேற குத்தி குத்தி காட்டி பேசுறான் அப்படின்னு கவலையோட சொல்ல. சரி அமுதா, எனக்கு புரியுது. நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவங்க வயசானவங்க, உமா சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா அப்படின்னு சமாதானமா பேசினா ராஜு. பொறுமையா இருக்கிறனால தாங்க வாய திறக்காம இருக்கேன். நம்ம தான் செக்கப்பு ட்ரீட்மெண்ட்டுன்னு போயிட்டு தானே அமுதா இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆறுதலா சொல்ல. செக்கப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு தாங்க, நீங்க தான் எதுக்கும் கோஆப்ரேட் பண்றதே இல்லையே ஆதங்கமா கேட்டா அமுதா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அமுதா. என்ன செக்கப் பண்ணி குறை எங்கிட்ட தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அதை என்னால தாங்க முடியாது அமுதா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அப்படியே குறை ஏதாவது இருந்தா அதை மெடிசன்லயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அமுதா அட்வைஸ் பண்ண. சரி அமுதா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். எல்லா டெஸ்டும் நானும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதான். மறுநாள் அமுதாவும் ராஜுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாங்க. அம்மா, அமுதாவை செக்கப்க்கு கூட்டிட்டு போறமா அப்படின்னு ராஜு தனக்கு செக்கப் போறத மறைச்சு அமுதாவுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறதாக பொய் சொன்னா ராஜு. ஆமா, காசு பிடிச்ச கேடு. எப்ப பார்த்தாலும் செக்கப் ட்ரீட்மெண்ட்னு நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மாத்திரை மருந்துக்கே போகுது. ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மீண்டும் மாமியார் குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, கிளம்பும் போது எதுக்கு பிரச்சனை? எப்போதுமே ஏதாவது இவளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு ராஜு சொல்ல. சரிப்பா, நான் எதுவும் அவளை சொல்லல, நீங்க போயிட்டு வாங்க. நல்லது நடந்தா சரி. இம்பட்டு நிலமும் தோட்டமும் இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் ஒரு வாரிசு இல்ல அப்படின்னு வடிவு புலம்ப ஆரம்பிச்சா. அமுதாவும் ராஜுவும் பேசிக்கொண்டே போனாங்க. ஏங்க, அத்தை கிட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தான் ஏன் சொல்லல? அவங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு அமுதா கேட்டா. அமுதா, எங்க அம்மா கிட்ட இத பத்தி எல்லாம் பேச எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன். இத கேட்டு அமைதியா இருந்தா அமுதா. மறுநாள் அமுதா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது வழியில உமா ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிக்கொண்டு இருந்தா. அத பார்த்த அமுதா, உமா, காலையில நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது உன்னை பார்த்தேன். யார் அவரு? அமுதா கேட்க உமாவுக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. அண்ணி, நான் எங்க போறேன், என்ன செய்யறேங்கிறது கண்காணிக்காதீங்க. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க கடுமையாக சொன்னா உமா. ஏன் உமா இப்படி கோவப்படுற? ஒரு பையனோட தெருவில் நின்று பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா உன்னதாமா தப்பா பேசுவாங்க அப்படின்னு புத்திமதி சொல்லி கொண்டு இருந்தா. அப்போ மாமியார் வடிவு அங்க வந்தாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி,
சாயந்தரம் பக்கத்து வீட்டு மாமியோட மருமகளுக்கு வளகாப்பு. நானும் உமாவும் போயிட்டு வந்துடுறோம், நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு மாமியார் வடிவு சொல்ல, அத்தை, பக்கத்து வீட்டு மாமி என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் உங்க கூட வரேன் அத்தை. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எங்காவது வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வருவாங்களா என்ன? மாமியார் வடிவு வழக்கம் போல குத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நாசுக்கா நீங்களே ஒதுங்கி நிக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் அம்மா வாயிலிருந்து சொல்ல வைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் சங்கடம் அப்படின்னு உமா சொல்ல, அமுதா அமைதியா உள்ள போனா. அன்னைக்கு இரவு, எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாரு? நான் யாரு கூட பேசினா உங்களுக்கு என்ன? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. கோபத்துல உமா வாழை தோட்டத்துல இருந்த ஒரு மரத்து மேல சுடுதண்ணிய ஊத்தினா. மறுநாள் காலையில, அம்மா இங்க வந்து பாருங்களே, நம்ம வாழை மரம் எப்படி காஞ்சு கருகி கிடக்குதுன்னு. தோட்டத்துல ஒரு வாழை மரம் மட்டும் கீழே விழுந்து காஞ்சு கிடந்தது. அத பார்த்த எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. அன்னைக்கே சொன்னேன், குழந்தை இல்லாதவங்க தோட்டத்துக்கு போய் வாழை கொலையெல்லாம் தொடக்கூடாதுன்னு. கேட்டாதானே? இப்ப பாரு எப்படி ஆய் கிடக்குதுன்னு அப்படின்னு மாமியார் வடிவு சொல்ல, அத்தை, என்ன அபத்தமான பேச்சு? காத்துல மரம் காஞ்சு கீழே விழுந்திருக்கு, இது ஒரு சாதாரண விஷயம்தான், இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்க? அண்ணி, காத்துல விழுந்திருந்தா ஒரு மரம் மட்டுமா விழுந்திருக்கும்? அமுதா அவமானப்பட்டதை நினைச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டா உமா. மாதங்கள் ஓடி போனது. உமாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமணமும் நல்லபடியா முடிஞ்சது. அத்தை, இன்னைக்கு மறு வீட்டுக்காக உமாவும் மாப்பிள்ளையும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் பலகாரம் எல்லாம் செய்து வச்சிடுறேன் மகிழ்ச்சியோட சொல்ல அமுதா, இங்க பாரு அமுதா, அடிக்கடி சொல்ல வைக்காத, இது சுபகாரியம் நடக்கிற வீடு, நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா நல்லது மாமியார் சொல்ல, என்ன சொல்றீங்க அத்தை? இது நம்ம வீட்டு விசேஷம், நான் தான் முன்னாடி நின்னு செய்யணும். இங்க பாரு அமுதா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், என் மகளும் மருமகனும் மறு வீட்டுக்கு வருவாங்க. என் மகளாவது அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அதனால நீ அவங்க கண்ணிலேயே படாம கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது, என் மகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவே அமுதா அவுட் ஹவுஸ்க்கு கிளம்பி போனான். அப்போ அங்க வந்த ராஜு, அமுதா, என்ன மன்னிச்சிடு, அம்மா இவ்வளவு தூரம் உன்னை கேவலப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை இப்படி அவுட் ஹவுஸ்ல இருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தத்தோட சொல்ல, இதுவும் நம்ம வீடு தாங்க அத்தை, அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க, எனக்கு இதெல்லாம் கேட்டு பழகி போயிடுச்சு சலிப்போட சொன்னா அமுதா. 2 நாள் கழிச்சு மறு வீடு முடிஞ்சதும் உமா தன் கணவரோட புகுந்த வீட்டுக்கு போனா. அப்போ எதிர்பாராம அவங்க முன்னாடி வந்தா அமுதா. அத பார்த்தா மாமியார் வடிவுக்கு கோபம் வந்தது. யா அமுதா, உன்னத்தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்ன, நல்ல உன் முகத்தை பார்த்துட்டு போனா என் மக எப்படி நல்லா இருப்பா. அம்மா, உண்மை தெரியாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு ராஜு சொல்லவும், ராஜு, இதுல எல்லாம் நீ தலையிடாத, குறையுள்ள பொண்ணை கட்டி வச்சது ஏன் தப்பு தான், வேற யாராவதா இருந்திருந்தா இவளை எல்லாம் விரட்டி விட்டுட்டு உனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு எரிச்சலோட சொல்ல, அம்மா, அப்படின்னா நீங்க உங்க மருமகளுக்கு தான் மறு கல்யாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அத கேட்ட வடிவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற ராஜு? ஆமாமா, குழந்தை இல்லைன்னு சொல்லி அமுதாவை தினமும் குத்தி காட்டி பேசுறீங்களே, ஆனா குறை எனக்கு தான். எல்லா கஷ்டத்தையும் அவமானத்தையும் எனக்காக பொறுத்துக்கிட்டு அவ அமைதியா இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இதை தொடக்கூடாது, அங்க போகக்கூடாதுன்னுட்டு இப்போ அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கீங்க. கடைசியில உண்மைய உடைச்சு பேசினா ராஜு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உமாவுடைய கணவரும், அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே
உங்க மருமக அமுதாதான். அப்படின்னு உமாவுடைய கணவர் ரமேஷ் சொல்லவும், என்ன சொல்றீங்க? ஆமா உமா, நம்ம கல்யாணம் நடக்க உங்க அண்ணி தான் எங்க வீட்ல வந்து பேசினாங்க. எங்க அம்மாவை சம்மதிக்கவும் வச்சாங்க. அதனாலதான் நம்ம கல்யாணமும் நடந்தது. நீங்க என்னடானா உங்க அண்ணியவே ஒதுக்கி வச்சு பேசுறீங்க. இதையெல்லாம் கேட்ட உமாவுக்கும் உமாவுடைய அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அத்தை, ஒருத்தருக்கு குழந்தை இல்லைனா அதுக்கு காரணம் கணவன் மனைவி 2 பேரும் தான். நீங்க ஒருத்தர் மேல மட்டும் பழி சொல்றது ரொம்ப தப்பு. நம்பிக்கை வைங்க, கூடி சீக்கிரம் அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். உமாவுடைய கணவர் சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. அமுதா, இத்தனை நாளா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் மகனுக்கு பிரச்சனைங்கும் போதுதான் எனக்கு அந்த வலியும் வேதனையும் புரியுது. என்னை மன்னிச்சிடு அமுதா அப்படின்னு மாமியார் தன் தவற உணர்ந்தாங்க. குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்ல. ஒருத்தருடைய குறைய மட்டும் பார்க்காம அவங்களுடைய நல்ல குணத்தையும் பார்க்கணும். இதுதான் இன்னைக்குடைய ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன்.